துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்குது. ஒரு பக்கம் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. பட் அந்த வேலையில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, அல்லது நல்லதொரு பேர் போன கம்பெனிகளில் இருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்கில் டென்ஷன், ஒர்க்கில் ஒரிஸ், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. 6ஆம் இடம் அப்படின்னாலே நோய் அல்லது கடன் அர்த்தம். பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்பட வேண்டாம். இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் சுமார். எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவினங்கள் அல்லது விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், எல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய சொந்த பிஸ்னஸ் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுலையும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த வாரத்தில் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது கிரகங்கள். அதோட இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்கை நீங்கள் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். நம்முடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வாரத்தில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். உங்களுடைய வேலை வாய்ப்புகளை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ பெருசாக வரலையேன்னு கவலைப்படாதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அந்த வேலையில் தான் நிறைய பிரச்சனைகள் என்பது இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணிடுங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தள்ளாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையும் கவனமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாங் ஜேர்னி வேண்டாம். நீண்ட தூர பிரயாணங்கள் சுமாராக இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனத்தை உருவாக்குங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. குழந்தைகளால் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுலையும் சின்ன சின்ன தடைகள், அதுலேயுமே நிறைய போராட்டங்கள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ அவர் வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, விநாயகரையும் கும்பிட்டு வாங்க.